ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா, ஜோதிடர் யாமிருக்க பயமேன் அருண்குமார் அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா. சூப்பர் சார். குரு அப்படின்னு சொன்னாலே பொதுவாக எல்லாருமே சொல்லுவாங்க, குரு வந்து ரொம்ப மென்மையானவர், சோதிக்க மாட்டார், அவ்வளவும் அள்ளி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குரு பயிற்சியிலேயே வந்து குரு அதிசார பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயிற்சி நடக்க போகுது. அந்த பயிற்சி எப்படி இருக்க போகுது எல்லாருக்கும் அப்படின்றத தாண்டி அந்த பயிற்சின்னா என்னன்னே நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு இல்லையா? ஸோ குரு அதிசார பயிற்சின்னா என்ன சார்? ஸோ நவகிரகங்களில் மிக முக்கியமான கிரகமாக பார்க்கப்படக்கூடியது குரு பகவானுடைய பயிற்சின்னு சொல்லலாம். ஸோ பொதுவாகவே குரு பயிற்சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வாழ்க்கையில் நல்ல காரியங்களை எதை தொடங்கணும்னாலும் அந்த குரு பலனை வச்சு ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ குரு அப்படின்றவர் வந்து முழுமையான சுபத்துவம் வாய்ந்த கிரகம்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இந்த குரு வந்து பொதுவாகவே நவகிரகங்களில் இந்த குரு வந்து வக்கரத்துலேயும் போவார், அதிசாரத்துலேயும் போகக்கூடிய நிகழ்வு இயற்கையாகவே நடக்கும். சமீபத்தில் கூட சனியினுடைய வக்கர பயிற்சியை நம்ம பார்த்துருப்போம். ஸோ வக்கரன்றது ஒரு கிரகம் தன்னுடைய இயக்கத்திலிருந்து பின்னோக்கி அந்த ரெட்ரோகிரேட்டாக பின்னாடி வர்றதுன்னு சொல்லுவாங்க. அதிசாரம் அப்படின்றது கொஞ்சம் ரேபிட் ஸ்பீடில் முன்னாடி போயிட்டு சில பலன்களை கொடுத்துட்டு மறுபடியும் ரிவர்ஸில் வர்றதுன்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் தான் வரக்கூடிய அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி குரு பகவானுடைய வக்கர பயிற்சி நடக்கிறதுக்கு இருக்குது. ஸோ இப்போது இருக்கக்கூடிய மிதுன ராசியிலிருந்து வக்கரகதியில் அடுத்து ஒரு 73 நாட்களுக்கு கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஸோ இந்த வக்கர பயிற்சின்றது கொஞ்சம் விசேஷமான பயிற்சி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு பிறகு குரு பகவான் தன்னுடைய உச்ச வீட்டை வந்து தொட போகிறார். ஸோ உச்ச வீட்டுக்கு குரு பகவான் வரும்பொழுது நிச்சயமாக அவருடைய தாண்டவம் என்பது பெருசாகவே இருக்கும். அதுவும் சுபகிரகம் வந்து ஒரு ஜாதகத்தில் சுபகிரகம் உச்சமடைதுனாலே ஸோ எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு பொற்காலம்னே இந்த பீரியடை நம்ம சொல்ல முடியும். ஸோ இந்த காலத்தை எல்லாரும் பயன்படுத்திக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள். கண்டிப்பாக சார். எப்பயுமே ஒவ்வொரு குரு பயிற்சி சனி பயிற்சி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு சில ராசிகள் வந்து உச்சத்தில் இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த குரு பயிற்சியிலும் ஏதாவது ராசிகள் உச்சத்தில் இருக்காங்களா? ஸோ உச்சம் அப்படின்னு சொல்கிறத விட நிச்சயமாக சில முக்கியமான ராசிக்காரர்கள் குரு பலனை அனுபவிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உதாரணத்துக்கு நம்ம கிராம பகுதிகள்ன்றதை விட நகர்ப்புறத்தில் தொடங்கி ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் தொடங்கணுன்னா ஒரு அஸ்ட்ராலஜிட்ட போய் கேட்கும்போது அவங்க சொல்கிற ஒரு வார்த்தை, குரு பலன் வரட்டும் கல்யாணம் பண்ணலாம், குரு பலன் வரட்டும் நீங்கள் வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள், குரு பலன் வந்த பிறகு வீடு கட்டுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சில முக்கியமான ராசிக்காரர்களுக்கு குருவினுடைய பூரண பலன் வரப்போகுது. ஸோ விசேஷமான பலன்களை பார்க்கக்கூடிய ராசின்னா ஸோ பொதுவாகவே குரு பலனை அனுபவிக்கக்கூடிய ராசின்னு சொல்லி சில குறிப்பிட்ட ராசிக்காரர்கள் இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல பலன்களை தரக்கூடிய அடிப்படையில் இந்த அதிசார குரு பயிற்சி அமைய போகுதுன்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பா சார். நீங்க 5 ராசிகள்னு சொன்னதும் மற்ற 7 ராசிக்காரர்களும் ஐயோ நமக்கு ஏதாவது நடந்துருமோ அப்படிங்கிற பயத்துல இருந்திருப்பாங்க. என்னன்னா அந்த மாதிரி அவங்க பயப்படணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ பொதுவாகவே குரு பகவான் இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய இடத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலம் அப்படின்னு நம்ம எல்லா ஜோதிட சாஸ்திரத்திலையும் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ குரு ஒரு வீட்டுக்கு வர்றாருன்னா அவர் பார்க்கக்கூடிய பார்வை அதான் காரிக்கு 3 7 10 கணகனுக்கு 5 7 9ன்னு சொல்லுவாங்க. ஸோ கணகன் அப்படின்னா ஜோதிடத்தில் குரு 5வது பார்வை 7வது பார்வை 9வது பார்வையாக 3 பார்வையை குரு பார்ப்பாரு. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த 3 பார்வை என்பது நிச்சயமாக விசேஷ பலன்களை தரும். அதுவும் இந்த அதிசார குரு பெயர்ச்சி கடகராசியில் உச்சமாக வர்றதுனால, உச்சம் இந்த சென்ஸ் உங்கள் பையில் ஒரு லட்சம் ரூபா இருந்துச்சுன்னா அள்ளி கொடுப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த குரு தன்னுடைய உச்ச வீட்டுக்கு வரும்பொழுது முழு பலத்தோடு அமரும் பொழுது நிச்சயமாக 12 ராசிக்காரர்களுக்கும் அவர் பார்க்கக்கூடிய இடத்தை பொறுத்து பலன்களை அள்ளி வழங்க காத்திருக்காரு. அதில் ஒரு 5 பேர் நான் எனக்கு தாண்டா ரொம்ப நிறைய கொடுப்பாரு, இவர் எனக்கு சொந்தக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம ஊர்லலாம் ரிலேட்டிவ் வந்துட்டாங்கன்னா நம்ம ஒரு சொல்லுவோம் இல்லையா ஒரு சந்தோஷத்தில், அந்த மாதிரி அந்த ஒரு 5 ராசிக்காரர்கள் கண்டிப்பாக இருக்கிறார்கள் இந்த குரு அதிசார பயிற்சியில். கண்டிப்பா நீங்க சொன்ன உடனே எல்லாரும் நினைச்சிருப்பாங்க அந்த 5 ராசிக்காரர்கள்ல நம்ம ராசி இருந்துடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் இந்த அதிசார குரு பயிற்சி கொடுக்க போகுதுன்னு பார்க்கலாம். கடகராசிக்காரர்களுக்கு இந்த அதிசார பயிற்சி எப்படி இருக்க போகுது? ஸோ கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த லாஸ்ட் ஒரு 3 வருஷத்தில் நிறைய வழிகளை அனுபவித்த ராசியில் முதன்மையாக இருக்கிறது அவங்க தாம்மா. ஏன்னா அந்த அஷ்டம சனின்னு ஒன்று ஆரம்பித்து நடந்திருக்கும். அஷ்டம சனி நடந்த காலகட்டங்களில் வாழ்க்கையில் பார்க்காத வழிகள் இல்லை, அடையாத போராட்டம் இல்லை, எதிர்கொள்ளாத நெருக்கடிகள் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க நிறைய வருத்தப்பட்டாங்க. ஏன்னா சனின்னு வந்துட்டாலே பொதுவாக அஷ்டம சனி இருந்துச்சுன்னா முதல்ல பாதிக்கிறது குடும்ப வாழ்க்கையை ரொம்பவே சதிச்சிரும். ஸோ கணவன் மனைவியாக இருந்தாங்கன்னா சண்டை சச்சரவோடு இருப்பாங்க, காதலர்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள பிரச்சனை பிரிவுகள் வரும், ஒரு ரிலேஷன்ஷிப்லேயே இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்குள்ள ஏமாற்றங்களை ஏற்படுத்திருக்கும். இந்த லாஸ்ட் 3 வருஷத்தெல்லாம் நிறைய நம்பிக்கை துரோகத்தை பார்த்துருப்பாங்க. எப்படா ஒரு தீர்வு வரும் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க. வாக்கிய பஞ்சாங்கப்படியும் சனி வந்து மார்ச் மாதம் தான் பயிற்சி ஆகிறார். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய ரிலீஃபை கொடுக்கக்கூடிய அடிப்படையில் உண்மையை சொல்லணும்னா கடகராசிக்காரர்களுக்கு ஒரு மறுமலர்ச்சின்னே சொல்லலாம். ஏன்னா ராசியிலே குரு வரார்.
கடக ராசியில தான் குரு பகவான் அதிசாரமாக உச்சம் பெறுகிறார். அப்போ ராசியில உச்சம் அடையும் பொழுது ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு என்னென்னா ஒரு சூரியன், ஒரு இருட்டான இடத்துல ஒரு சூரியனுடைய வெளிச்சம் எப்படி ஒரு பிரகாசத்தை கொடுக்குமோ அந்த மாதிரி அவங்களுடைய மன இருளை இந்த காலகட்டம் போக்கும். ஸோ மனசளவில் உடஞ்சு போய் குழம்பி போய் வாழ்க்கையில் எந்த முடிவுகளையுமே எடுக்க முடியாத ஒரு தடுமாற்றத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இந்த அதிசார குரு பெயர்ச்சி ஒரு பெரிய தெம்பை கொடுக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது. கண்டிப்பாக சார், ரொம்ப தெம்பா இருக்கட்டும் இதை கேட்டுட்டு. அடுத்ததான் எந்தெந்த இடங்களை பார்க்குறாரு குரு? ஸோ கடகராசியை பொறுத்த வரைக்கும் குரு சந்திர யோகத்தோடு தொடங்கிறதுனால 5வது இடத்தை குரு பார்க்குறார். அந்த 5வது இடம்ன்றது பஞ்சமஸ்தானம், பொதுவாகவே ஒரு பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி அவர்கள் செய்த எல்லா நல்ல பலன்களுக்குரிய கர்மாக்களை எல்லாத்தையும் அவங்களுக்கு நல்ல விஷயங்களை கடவுள் கொடுக்க போகிறார். இந்த 3 வருஷமா கடகராசிக்காரர்களை நீங்கள் யாரை கேட்டு பார்த்தாலும் சரிதான், போகாத கோவில் இல்லை, போடாத விளக்கு கிடையாது, கும்பிடாத சாமி இல்லை, சனீஸ்வரன் கோயில் போயிட்டோம், திருநள்ளாறு போயிட்டோம், 10 கோயில் நீங்கள் சொன்னதெல்லாம் போய் சாமி கும்பிட்டுட்டோம், ஆனாலும் பிரச்சனையாக தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருந்தோம், அந்த கடவுளுக்கு கூட கண் இல்லையா அப்படின்னு கண்டிப்பாக கடகராசிக்காரர்கள் புலம்பி இருப்பாங்க. பட் ஆனால் ஒரு விஷயத்த நான் ரொம்ப தீவிரமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நீங்கள் பண்ண வழிபாடுகளும் உங்களுடைய பிரார்த்தனைகளும் சத்தியமாக ஒருபோதும் வீண் போகாது. அடுத்து வரக்கூடிய 3 மாதம் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான திருப்பங்களை தரக்கூடிய மாதமாக இந்த அதிசார குரு பக்காவாக பண்ணுவார். அதில் 5வது பார்வையாக பார்க்கறதுனால குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக புத்திர பாக்கியம் கிடைக்கும். அதில் அதே மாதிரி ஒரு திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம், ஒரு திடீர் பணவரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை கடகராசிக்கு கடவுள் ஏற்படுத்த போறார். இப்போ அஷ்டம சனியால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல சார், அவங்களுக்கு ஓரளவுக்கு ரிலீஃப் கிடைக்குமா இந்த குரு பயிற்சினால? நிச்சயமாமா. ஏன்னா ராசியில குரு வர்றதுனால 7வது பார்வையா குரு பார்க்கிறார். ஆல்ரெடி 8வது வீட்டுல ராகுவும் சனியும் சேர்ந்து இருக்கு. கடுமையான அடிதான். ஃபேமிலி பர்சனல் லைஃப்லாம் கடகராசியை நீங்க கேட்டீங்கன்னா சன்னியாசி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. எத்தனா பித்தம் தெளிகின்ற மாதிரி தான் வாழ்க்கை போகுது. ஏதாவது யார் எந்த பூஜை வழிபாடுகளை சொன்னாலும் முதல்ல செய்யறது கடகராசிக்காரர்கள் தான். நான் எல்லா வேலையும் செஞ்சுட்டேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு இந்த குரு பார்வை 7 பார்க்கறதுனால கண்டிப்பாக இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்களை சத்தியமாக கடவுள் சரி பண்ணுவார். அது ஒரு பெரிய ரிலீஃப் அவங்களுக்கு. வாழ்க்கை துணைக்குள்ளே இருந்து வந்த சிக்கல்கள் சரியாகும். அதே மாதிரி திருமண வாழ்க்கையில் பிரச்சனை பிரிவுகளோடு இருந்தவர்களுக்கெல்லாம் கடவுள் புண்ணியத்தில் ஒரு நல்ல தெளிவான புரிதலோடு ஒரு நல்ல விடையை கடவுள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பிரிஞ்சு வாழ்ந்த தம்பதியர்கள் ஒன்று சேருவாங்க. அதே மாதிரி திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமண சுபமாங்கல்ய காலங்களும் கூடி வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். கண்டிப்பா சார். பணவரவு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் சார்? ஸோ பணவரவை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமா ஒரு பேலன்ஸ்டான பணவரவாக இந்த காலகட்டம் இருக்கும். கடகராசிக்கு பணம் வருதுன்றதை தாண்டி விரய செலவுகள் கட்டுக்குள்ள வரும். ஏன்னா 12ல விரய ஸ்தானத்துல தான் குரு இருந்தார் இதுக்கு முன்னாடி. அந்த குரு தான் அதிசாரமா ராசியில வராரு. அப்போ செலவு குறைஞ்சிட்டாலே போதும், இவங்களுக்கு பணம் வரணுன்ற அவசியம் தான் சேர்ந்துரும். ஸோ அப்போ அந்த செலவுகளை நிச்சயமாக இவர்கள் குறைத்துக் கொள்வார்கள். குறைக்கக்கூடிய சூழல் ஏற்படும். சுபவரைய செலவுகளை செய்வார்கள். ஸோ பொருளாதார அடிப்படையில் கண்டிப்பா நல்ல நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஏன்னா 9வது இடத்தை குரு பார்க்கறாருங்க. 9 குரு பார்த்தா அதுவும் குருவினுடைய சொந்த வீட்டையே பார்க்கறதுனால பழமொழி இருக்கு, ஓடி போன ராஜாவுக்கு 9வது இடத்துல குரு வந்துச்சுன்னா போற இடம் சொந்த இடம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த 9வது பார்வையா குரு பார்க்கறது கூட அவங்களுடைய ஜாதகப்படி ஒரு நல்ல முயற்சிகளுக்கு வெற்றியை தருவார். அவர்கள் ஆய்க்கக்கூடிய அடி அஷ்டமசனையெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு நாங்கள் ஒரு புது லைஃப்பை தொடங்கணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்குலாம் கண்டிப்பாக ஒரு பெரிய பொருளாதார முன்னேற்றம், வாழ்க்கையிலேயும் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலமாக இருக்கும். கண்டிப்பாக சார். இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் புது வாழ்க்கைக்கு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோன்ற போது கரெக்டான டைம் இதுதான், உபயோகப்படுத்திக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இந்த குரு பயிற்சி வந்துட்டு இருக்கு. ஸோ கவனமாக இருக்கக்கூடிய இடங்கள்னு ஒன்று இருக்கும்ல சார், இவ்வளோ நற்பயன்களையும் சொல்லிட்டோம், கவனமாக இருந்துக்கோங்க அப்படின்னா எதில் கவனமாக இருக்கலாம்? கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பேசுறதுல தயவு செஞ்சு கவனமாக இருக்கணும். ஏன்னா அவங்க வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசிடுவாங்க. கடகன்னா நண்டுங்க. நண்டுன்றது நண்டு கொடுத்தா வலையில தங்காது. சின்ன விஷயத்துக்கு கூட ஓவர் ரியாக்ட் பண்ணிடுவாங்க. அதில் தயவு செஞ்சு கடகராசிக்காரர்கள் அமைதியாக இருக்கணும். ஏன்னா வாக்குஸ்தானத்தில் கேது உட்காந்துருக்கு. நீங்கள் நல்லதையே பேசினா கூட அங்கே தப்பாக தான் போய் சேரும். நீங்கள் என்னதான் நான் ஜெனியூனாக இருக்குன்னு சொன்னாலும் உங்களை அலட்சியப்படுத்தப்படுவார்கள். நீங்கள் செய்யாத தப்புக்கு தண்டனை வரும் இந்த காலகட்டத்தில். ஏன்னா 8ல் சனி 8ல் ராகு. அப்போ இன்னும் நான் ஃப்ராங்காக மறைக்காமல் சொல்லணும்னா மாற்றுப்பாலினம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் கடகராசிக்காரர்கள். ஆணாக இருந்தால் பெண்ணால் பிரச்சனை வரும், பெண்ணாக இருந்தால் ஆணால் பிரச்சனை வரும். அதில் மட்டும் தயவு செஞ்சு ஜாகிரதையாக இருக்கணும். ஸோ அப்போது எதில் அலர்ட்டாக இருக்கணும், யார் புதுசாக பேசினாலும் பழகினாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. காதலும் கஷ்டம்தான்றீங்க? ஆமாம், காதல் அப்படின்றத தாண்டி காதல் கஷ்டம் கிடையாதுங்க. கள்ளக்காதல் கஷ்டமாக இருக்கும். காதல் என்னைக்கும் கஷ்டத்தை கொடுத்தது கிடையாது. தவறுதலான உறவு, தவறுதலான சேர்க்கை, தவறுதலான பழக்க வழக்கங்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அவர்களுக்கு ஒரு பெரிய
பதிலடியை தரும் இந்த பீரியட்ல. ஸோ அதில் மட்டும் அவங்க கவனமாக இருந்துட்டாலே போதும். சார், பொதுவாகவே கடகராசிக்காரர்கள் எப்போ வாயை திறந்து பேசினாலும் ஐயோ எனக்கு இருக்கிற எதிரிகளுக்கு வந்து என்னால் இந்த உலகத்தில் வாழவே முடியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவாங்க. ஸோ இந்த குரு பயிற்சி வந்து அவங்களுக்கு அந்த எதிரிகள் தொல்லையெல்லாம் நீங்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுமா சார்? இல்லை, கண்டிப்பாக. ஏன்னா இந்த அஷ்டம சனி ஆரம்பிச்சதுலேருந்தே அவங்களுக்கு எந்த பக்கம் போனாலும் பிரச்சனை தான். அவங்க என்ன நல்லது செஞ்சாலும் அவர்கள் விமர்சனத்துக்குள்ளாக்கப்பட்டார்கள். என்ன நீங்கள் சின்சியராக ரொம்ப ஜென்யூனாக இருந்தாலும் கூட அவங்களோட லைஃப் பார்ட்னர்ஸே அவங்கள அலட்சியப்படுத்தியிருப்பாங்க. ஈவன் லவ்வாக இருக்கட்டும், அவங்களோட கேராக இருக்கட்டும். ஸோ அதை கூட அவங்களால திருப்ப கொடுத்துருக்கக்கூடிய சூழ்நிலையை கொடுத்துருக்காரு. இது எல்லாத்தையும் தாண்டி கடகராசிக்காரர்களை யாரை நீங்கள் வேணாலும் கேட்டு பாருங்க, மறைமுகமாக இருக்கிற எதிரி தொல்லை ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. வெளியில் சொல்ல முடியல, இவங்க தான் நமக்கு எதிரி, அவங்க தான் எதிரின்னு கூட அவங்களால சொல்ல முடியாது. எவ்வளோ இவன் தாங்குறாண்டா அப்படின்ற மாதிரி இந்த கடகராசியை போட்டு இந்த 3 வருஷமா புரட்டி எடுத்துட்டாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சுய கௌரவத்தை பார்த்துக்கிட்டு ஆஹா வேணாம், நம்ம சண்டை போட்டுட்டா அவங்களால இவங்க கஷ்டம் வந்துடும், இவங்களால அவங்களுக்கு கஷ்டம். மற்றவங்களுக்காக யோசிப்பாங்க. நண்டுன்னும் பொழுது என்ன பண்ணும், அந்த நண்டு வந்து ஒரே இடத்துல தான் சுற்றி எல்லா நண்டும் உட்காந்துருக்கும். நண்டு வலையில போனால் தங்காது, இன்னொரு நண்டு போச்சுன்னா மேலே இழுத்து விடணும். நம்ம பழமொழிலாம் படிச்சிருக்கோம். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு காலை பிடிச்சி இழுத்து விட்டு மொத்த காலம் கீழே சரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி இவங்க கூட்டி முழுகிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த அதிசார குரு பெயர்ச்சி வரும் பொழுது யாரெல்லாம் கடகராசியை எதிர்த்தார்களோ அவங்க எல்லாமே தவிடுபொடியாகி காணாமல் போயிடுவாங்க. அதை இவங்க கண் கூட பார்ப்பாங்க. இது இந்த 3 வருஷத்துல யார் அதிரடியாக இவங்களுக்கு பல அழுத்தம் கொடுத்தாங்களோ, கடகராசியை யாரெல்லாம் போட்டு ஒரு டென்ஷன் ஆக்கி பல பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாருக்குமே பதிலடி தரக்கூடிய காலமாக குரு அதிசாரத்துக்கு வராரு. ஏன்னா 12 வருஷத்துக்கு பிறகு கடகராசியில் குரு உச்சமாகிறார். இதுவே ஒரு பெரிய பலம். அதுவும் தன்னுடைய சொந்த வீட்டில் குரு பலம் பொருந்தி வரும்பொழுது உங்கள் வீட்டில் மொத்த பணமும் வச்சுருந்தா நீங்கள் தான் ராஜான்ற மாதிரி மொத்த பலத்தையும் குரு பகவான் கடகராசிக்கு கொடுக்குறார். அப்போது மறைமுகமாக இருக்கக்கூடிய போட்டி, பொறாமை, வஞ்சகம், சூழ்ச்சி, துரோகம் தவிடுபடி ஆக்கிடுவார். இதை தாண்டி கடகராசிக்கு ஒரு பெரிய பலம் வந்து யாரெல்லாம் அவங்கள கெடுக்கணும்னு நினச்சி சுற்றி இருக்காங்களோ அவங்களுக்கே தெரியலனாலும் சரி இந்த குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் தானாக ஓடிடுவாங்க எல்லாரும் விலைக்கு. ஸோ இது ஒரு பெரிய பலம். கண்டிப்பாக சார், இந்த குரு பயிற்சி வந்து பணத்தை மட்டும் இல்லை பலத்தையுமே கொடுக்குறாரு. ஸோ அதனால பயப்படாமல் இருங்க கடகராசிக்காரர்களேன்னு சொல்றீங்க. எஸ், இவ்வளோ பலன்களும் என்னென்ன வரும்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி என்னென்ன வழிபாடுகள் செஞ்சா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும்? கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பௌர்ணமி அன்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திருக்கோவில் எதுவாக இருந்தாலும் அந்த முருகன் கோவிலுக்கு போயிட்டு அந்த முருகப்பெருமானை சந்திரனுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய நாளில் வழிபடும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் சரியாகும். முடிஞ்சால் ஒரு 6 அகல் தீபத்தை ஏற்றி வச்சு அந்த பௌர்ணமி நிலாவை பார்த்து வேண்டிக்கிட்டு, ஏன்னா அவங்களுடைய ராசிநாதனே அவங்க தான். சந்திர பகவானே என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம், திருப்பம், பெரிய சந்தோஷத்தை கொடுங்க, நிறைய வழிகளை அனுபவிச்சுட்டேன், இனிமேல் எனக்கு ஒரு வழித்துணையாக இருந்து எனக்கு ஒரு வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு போங்கன்னு சொல்லி அவங்க ஏற்றும் போது கண்டிப்பாக பெரிய வெற்றியை பெறக்கூடியவர்களாக இருப்பார். கண்டிப்பா சார், நீங்க சொன்ன மாதிரி அந்த அகல் தீபத்தை ஏற்றி அவங்களோட வாழ்க்கை கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த அதிசார குரு பயிற்சி வந்து 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம். என்னதான் வந்து கஷ்டங்கள் இருந்தாலும் கவலைப்படாதீங்க, நல்லதும் நடக்கும், நிதானமா இருங்க அப்படின்னு ரொம்ப அழகா தெளிவா சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார் அதுக்காக. ரொம்ப நன்றிமா. ஸோ ரெட்ரோ ஆன்மீகத்தினுடைய வாயிலாக உலகம் முழுக்க பரவி இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களுக்கு குரு பகவானுடைய அதிசார பெயர்ச்சியை கலைப்பிரியாவோடு சேர்ந்து பகிர்ந்து வழங்கினது ஒரு பெரிய சந்தோஷம். ஸோ மேலும் இந்த அதிசார குரு பெயர்ச்சி பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் பெரிய மாற்றத்தையும் பெரிய திருப்பத்தையும் பெரிய சந்தோஷத்தையும் கொடுக்கணும்னு சொல்லி நான் மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உங்களுடைய எல்லா முயற்சிகளும் சத்தியமாக வெற்றியடையும். நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்க. அண்ட் மற்றொரு அழகான தருணத்தில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யாமிருக்க பயமீன் அருண்குமார். நன்றி, வணக்கம்.